ஒருவர் தன் மீது உண்மையான அன்பு வைத்தால் அவருக்காக தன் சுயநலத்தை விட்டு அவருக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அது தன்னுடைய பிரச்சனையாக நினைத்து எந்த தியாகத்தையும் உள் மனதோடு செய் நின்றைய மறவாத ஒரே ராசி மேசக ராசி. மேசராசி மேச லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருநங்கைக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேசராசிக்கு குரு பயிற்சி ஆகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று மனதளவில் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் வாழ்வில் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். குடும்பத்தில் வருமானம் பலவிதமாக வந்து சேரும். மேசராசி பெற்றோர்களுக்கு தன் குழந்தை ஊதாரித்தனமாக இருந்தாலும் கூட இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய குழந்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்கள் சொற்படி கேட்டு, சில குழந்தைகள் அக்யூஸ்டாக இருந்தாலும் கூட அதை மனம் திருந்தி உங்களிடம் ஆசி பெறக்கூடிய நிலை ஏற்படும். மேசராசிக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் காலமாக, தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் அடுத்த குரு பயிற்சிக்கு 10 மாதம் இருக்கிறது. இந்த 10 மாத காலம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அந்த மாதிரி நீங்க மனம் திறந்து பாடக்கூடிய நிலையில் மிக அருகில் இன்னும் 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் வரை உங்களுடைய சோதனை காலம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வளவோ நாட்களை பார்த்து விட்டோம், இன்னும் ஒரு 10 நாட்கள் தானே. எந்த ஒரு விஷயமும் இதுவும் கடந்து போகும் என்று அஞ்சா நெஞ்சம் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் வாழ்வில் எண்ணற்ற விஷயங்களை கடந்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு அன்புக்கு இலக்கணமாகவும் காதலுக்கு இலக்கணமாகவும் எந்த ஒரு செயலையும் முன் நின்று செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர்களாகவும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாகவும் எல்லா விதத்திலும் ஒதுங்கி நிற்காமல் எதையும் முன்னின்று சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் பொற்காலம் பொற்காலம் பொற்காலம். நீங்கள் வேண்டும் என்றால் இந்த பதிவை பார்த்த பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல நிலைகள் இறைவன் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அதற்கு பிறகு கமெண்ட்ல நீங்க சொன்னது ஏதும் நடக்கவில்லை என்று நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ராசிக்கும் உணர்வு பூர்வமாக மேலோட்டமாக சொல்லாமல் இயற்கை ஜோதிடம் அவர்களுடைய உள் மனதை ஆராய்ந்து அவர்களுடைய தசாபுத்திக்கும் கோச்சாரத்துக்கும் எந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் என்று மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து இயற்கை ஜோதிடம் இந்த பதிவை பதிவிடுகிறது. உங்களுக்கு பட்ட துன்பமெல்லாம் மாறப்போகிறது, கெட்டதெல்லாம் விலகப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. உங்களுடைய தன்மானம் தலை தூக்கி நிற்கப் போகிறது. உங்களுடைய கொடி பிரகாசமாக பறக்கப் போகிறது. யாரெல்லாம் எதிரிகளோ அந்த எதிரிகளெல்லாம் அஞ்சக்கூடிய நேரம் வரப்போகிறது. எங்கெல்லாம் உங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டதோ அந்த தயக்கமெல்லாம் நீங்கி வாழ்வில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய நல்ல உன்னதமான நிலைகள் ஏற்பட போகிறது. இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. மேசராசியில் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் மீண்டும் எழுந்து ராஜநடை போடும் காலம் வந்துவிட்டது. மேசராசிக்காரர்கள் மட்டுமல்ல, மேசராசியை பெற்றோர்களுக்கு கூட இது பொற்காலமாக அமையும். மேசராசி கூட பிறந்தவர்களுக்கு கூட இது ஒரு பொற்காலமாக அமையும். அவ்வளவு ஒரு உன்னதமான காலம் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தாள் வாழ்வு வரும், வாழ்வு வந்தாள் அனைவரையும் வாழ வைப்போமே. இனி மேசராசிக்காரர்கள் பாடக்கூடிய பாட்டு என உற்சாகமாக சந்தோஷமாக, இவ்வளவு நாள் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை ஜோதிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அது நெகட்டிவாக இருந்தாலும் அப்படியே நடக்கும், பாசிட்டிவாக இருந்தாலும் அப்படியே நடக்கும். ஒவ்வொரு ராசியின் குணாதிசயங்களையும் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கக்கூடிய கோச்சார நிலைகளையும் துல்லியமாக இயற்கை ஜோதிடம் ஆராய்ந்திருக்கிறது. வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தேடணும். தேட தேடத்தான் நமக்கு புதையல் போல் கிடைக்கும். அந்த புதையல் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இப்படி பார்க்கும்பொழுது மேசராசிக்காரர்கள் முயற்சியின் சொந்தக்காரர்கள், வீரத்துக்கு சொந்தக்காரர்கள், அன்புக்கு சொந்தக்காரர்கள். ஒருவர் வீரனாக இருந்தால் அன்பாக இருக்க மாட்டார், அன்பாக இருந்தால் வீரனாக இருக்க மாட்டார். அன்பும் அறிவும் வீரமும் கல்வியும் செல்வமும் வீரமும் ஒருங்கிணைந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்கள் இனி
வெற்றி மீது வெற்றிதான் நம்ம கையில், வெள்ளிக்காசு என்றுமே நம்ம பையில். வெள்ளிக்காசுகள் மட்டுமல்ல, வெள்ளை மனம் கொண்ட உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சிகளும், அதற்கு ஏதுவாக உங்களுக்கு வருமானமும் வரும். அதற்கு ஏதுவாக சுப செலவுகள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சுற்றுலா செல்ல பிரியப்பட்டவர்கள் அனைவரும் சுற்றுலா செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும். விமானத்தில் ஏறாதவர்கள் கூட விமானம், கப்பல் என சுற்றுலா செல்லக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். யாரெல்லாம் இதுவரை ஏரோப்ளேன் ஏறாமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் சுற்றி பார்க்கவாவது ஏரோப்ளேன் ஏறக்கூடிய நிலை நிச்சயம் வரும். என் அன்புக்கு சொந்தமான மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய நாட்களில் இறைவன் அருள் உங்களுக்கு மனப்பூர்வமாக கிடைக்க வேண்டும் என சொல்லி, நீங்கள் எல்லோரும் பேர் ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் என மனமார்ந்து வாழ்த்துக்களோடு மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.